தொடர்கிறது. அருண், நீ நிறைய டாய்ஸ் வச்சிருக்கியா? ஆமா. உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு ஒண்ணே ஒண்ணு வேணும். சரி, இந்த வச்சுக்கோ. ஆஹா, எனக்கு இதெல்லாம் வேணாம். நீ எப்பவும் பக்கத்துல வச்சிருக்கியா அந்த ரெட் கலர் பென்சில் வேணும். அஸ்கு புஸ்கு, நான் இதை உனக்கு தரவே மாட்டேன். கொஞ்ச நாள் கூட தர மாட்டியா? உனக்கு மட்டும் இல்ல, யார் வந்து கேட்டாலும் இந்த பென்சிலை நான் தரவே மாட்டேன். குடுக்காட்டி போயேன், அந்த பென்சிலை நைஸா எடுத்துக்கிட்டேன். என்ன ஸ்வினி, இந்த பென்சிலை குடுக்கலன்னு என் மேல உனக்கு கோவமா? நீ குடுக்காட்டி பரவாயில்ல, இது என்ன பெரிய மேஜிக் பென்சிலா? எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் வாங்கிப்பேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இது மேஜிக் பென்சில் தான். ஜி பூம்பா. டேய் ராஜசேகரா, சாரி ஹீரோ சார், உங்க போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. எதுக்குடா? என்ன எதுக்கு? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் எதுக்குன்னு கேக்குற? டேய், நீ பெரிய சாதனை பண்ணிட்டடா, அதனால தான் உன் போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. இனிமே நீ பெரிய ஹீரோ. டேய், நான் ஒண்ணும் பண்ணலடா, நான் சொல்றது நம்புங்க. ஆமா, இப்படியே ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு நான் பண்ணலன்னு சொல்வாரு. இவரை நம்ப முடியாது. நீ சொல்ற ரொம்ப கரெக்ட்டுமா, இவனை நம்பவே முடியாது. டேய், எப்படிடா அது? கோர்ட்டுக்கு சாட்சியம் சொல்ல போய் இது வரைக்கும் யாருமே பேசாத அளவுக்கு பேசி கோர்ட்டையே அசத்தி இருக்கிற. டேய், நீ பெரிய சாதனை பண்ணிட்டடா. டேய், இது சாதனை இல்லடா, சோதனை, வேதனை. டேய், ஆபீஸ்க்காக பேங்க்ல இருந்து பணம் கொண்டாடுறதுக்கே எனக்கு உயிர் போய் உயிர் வரும். நான் போய் கோர்ட்ல சாட்சி சொன்னேன்னு நீங்க நம்புறீங்களே? சரி, உங்களை விடு. என் பொண்டாட்டி கூட என்ன நம்ப மாட்டேன்றா, அதான் எனக்கு தாங்கல. எப்படி நம்பாம இருக்க முடியும்? அந்த அளவுக்கு அடிச்சு சொல்றாங்க. அது மட்டுமா, அருணை பார்த்து உங்க அப்பா தான் சோடா அப்படின்னா நீயுமான்னு கிண்டல் பண்றாங்க. அந்த ஆளுங்க அம்மாவை பரவாயில்லையே, உன் புருஷ மாதிரி நல்லா நடிக்கிறேன்னு சொன்னாங்க அங்கிள். பாருங்க, இப்படி இருக்கும்போது எப்படி நம்பாம இருக்க முடியும்? வந்தவங்க வெறும் மெட்டிட்டு போனாங்க, சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? வேற ஏதாவதுன்னா என்னம்மா? இப்ப என்னையும் அம்மாவையும் அடிச்சு கத்தியால குத்திட்டா நாங்க 2 பேர் செத்து போயிடுவோம்ல. வசந்தி, இவனை முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்பு. நான் ஏற்கனவே பயந்து போயிருக்கேன், இவன் வேற என்ன பயமூட்டிட்டே இருக்கான். அருண், உனக்கு ஆட்டோ வர நேரமாச்சு, நீ வா. டேய், பத்திரமா போயிட்டு வாடா. டேய் ராஜசேகரா, நீ எதை பத்தியும் கவலைப்படாதடா. ரங்கராஜபுரம் எஸ்ஐ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவரு. உனக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம நான் பாத்துக்கிறேன். என்ன, ரிலாக்ஸ்டா. ஒண்ணுமே புரியலீங்க. அன்னைக்கு திருட்டு போனதுனால பேப்பர்ல நியூஸ் போட்டாங்க, இப்போ சாட்சி சொன்னதுனால போட்டோ போட்டிருக்காங்க. அந்த ஆட்டோக்காரன் வேற என்னன்னு விசாரிக்கிறான். ஒண்ணுமே புரியலீங்க. ரொம்ப முடியலையா? வாங்க டாக்டர், வாங்க வாங்க. இவர்தான் என்னோட ஃப்ரெண்ட், பாருங்க. இவரா? இன்னைக்கு மார்னிங் கூட பேப்பர்ல பப்ளிஷ் ஆச்சே, மிஸ்டர் ராஜசேகர் தானே இவரு? எஸ் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். கங்க்ராச்சுலேஷன் சார், கங்க்ராச்சுலேஷன். உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா கொலை எதுவுமே நாட்டில் நடக்காது. ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களை மாதிரி ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பை தி பை, சந்தோஷத்தினால வந்த ஜுரம் இது. ஒரு டேப்லெட் தரேன், எல்லாம் கியூர் ஆயிடும். யூ வில் பி ஆல் ரைட். சந்தோஷத்துல வந்த ஜரமா? என்ன நடக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். இதுல பயப்படுறதுக்கு என்னமா இருக்கு? இப்ப இவன் சாதாரண ஆள, ஹி இஸ் டாக் ஆஃப் தி டவுன். இதுவே எனக்கு நடந்திருந்தா இந்நேரத்துக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு ஒரு கிராண்ட் பார்ட்டியே கொடுத்திருப்பேன். ஆமாமா, உங்களுக்கு வேற என்ன தெரியும்? பார்ட்டி தெரியும், பாட்டில் தெரியும், இது தவிர வேற என்ன தெரியும்? இத பாருமா, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கும் ஒரு குடுப்பனை இருக்கணும். இவனுக்கு அந்த குடுப்பனை இருக்கு, என்ன பிரயோஜனம்? அதை யூட்டிலைஸ் பண்ண தெரியலையே. டேய் ராஜசேகரா, ஏன்டா டல்லா இருக்கிற? இது ஏன் வீடுடா, இங்க வந்து யாரும் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. ரிலாக்ஸ்டா, cheer up. டாக்டர் சார், நம்ம கிளம்பலாமா? மிஸ்டர் ராஜசேகர், நீங்க இது மாதிரி அடிக்கடி அட்வென்ச்சர் பண்ணணும். உங்க போட்டோ வந்து பேப்பர்ல வரணும், அதை நான் பார்க்கணும், அதான் என் ஆசை. சார், அது உங்க ஆசையா இருக்கலாம், கண்டிப்பா என் ஆசை இல்ல. புறப்படலாமா? வரேம்மா. தைலம் ஏதாவது கொண்டு வருவா? ஆட்டோமேன், எங்க வீடு வந்துருச்சு, இங்கே நான் இறக்கி விட்டுருங்க. என்ன பண்ணு, அந்த வீட்ல வந்து பிக்கப் பண்ண சொன்னேன், மறுபடியும் ஸ்கூலுக்கு போகாம உங்க வீட்லயே வந்து டிராப் பண்ண சொல்றிய? ஆமா, இங்க இறங்கிட்டா ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? அது இல்ல ஆட்டோமேன், எங்க அப்பா போட்டோ பேப்பர்ல வந்து இருக்குல்ல, இப்ப நிறைய பேர் போன் பண்ணுவாங்க, எங்க வீட்டுக்கு வந்து பாராட்டு
போயிடுவாங்க. வீடு பூட்டிந்தா திரும்பியும் போயிடுவாங்களே, அவங்கள எல்லாம் அங்கிள் வீட்டுக்கு அனுப்ப சொல்லி எங்க அம்மா இங்க என்ன அனுப்பிச்சிருக்காங்க. ஓஹோ அப்படியா? ஆனா உங்க அப்பா பலே கில்லாடிப்பா. யாருக்குமே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்துங்கன்னு பல பேர் தெரியற மாதிரி என்ன உதார் விட்டார் அவரு. பாக்கலாம் மேன், நான் இப்ப போறேன். பாய் பாய். அப்பாவை பார்த்தா பாவமா இருக்கு. அவர் ஏன் இப்படி பயப்படுறாரு? இந்நேரம் அவங்களுக்கு கோர்ட்ல தண்டனை கிடைச்சிட்டு இருக்கும். இந்நேரம் அவங்க அப்பாவை தேடி நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கே வந்து நம்மளை எப்படி எல்லாம் திட்டினாங்க, உடைச்சாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது, பழிக்கு பழி வாங்கணும். ஒரு ஸ்ட்ராங் அப்ப வரையலாமா? இதுதான் சரியான வழி.